சீக்வன்ஸ் வந்து ஆர்யாவும் சரி கௌதம் கார்த்திக்கும் சரி ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஸ்டோரியில. அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்ல வேணாம், பட் ஆனால் நல்லா ஸ்டோரியும் சரி பிஜிஎம்மும் சரி எலிவேட் பண்ணிச்சு படத்தோட இதுவை. அதாவது லேக்லாம் அவ்வளோ என்கேஜிங்காக தான் இருக்கு ப்ரோ. படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசன் பாண்டு, ஜேம்ஸ் பாண்டிங் இந்த மாதிரி ஸ்பை சப்ஜெக்ட்லாம் நல்லா போச்சுல, அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஸ்பைல வந்து கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. சரத்குமார் சார் வந்து அதான் ஸ்டோரி ரிவீல் பண்ண வேணாம், அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் எக்ஸுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஸ்டோரினா பேக் போனே வந்து ஸ்டோரியை வந்து செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா வந்து முடிச்சிருக்காங்க, சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படியே பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் எனக்கு தெரியல ப்ரோ. பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கு, நம்ம மைனஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணோம், நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குல்ல. மிஷன் இம்பாசிபிள் ஒரு டைலாக்ல வச்சிருக்காங்க, அது வேற. படம் பார்க்க சொல்லி தெரியும். மஞ்சு வாரியர் ஆக்ஷன் சீக்வன்ஸும் தெரியும், அந்த கரெக்டா அவங்க ரோலை வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா காஸ்டிங் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் ஒரு ஸ்ட்ரென்த். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லரை பார்த்ததை விட நேரில் வந்து நல்லா தான் இருக்கு. புரியலைங்க சார். படம் ஃபுல்லாகவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். யாரெல்லாம் உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா படத்தை வந்து மஸ்ட் வாட்ச் தான். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்யா சார் வந்து உடம்பு பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் சார் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய ஹைலைட்டே. ஆர்யா சாரை விட கௌதம் கார்த்திக் சார் வந்து கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருக்காரு. பிகாஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து கௌதம் சாருக்கு தான் அதிகமாக இருக்கு. சரத்குமார் சாரை வச்சு தான் வந்து பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் ஆனால் இந்த படத்தில் சரத்குமார் சாருக்கு வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்து வராரு. மோஸ்ட்லி நிறைய சீன்ஸ் வந்து வரல. ஒரு 10 மினிட்ஸ் படம் அவன் தான் வந்து கொடுத்துரு. இதே மஞ்சு வாரியர் மேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே வந்து பயங்கரமாக டாப் 2 பாட்டம் ஓவரிலும் அவங்க வந்து இருக்காங்க. அதனால அவங்க நல்லாவே மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா கொடுத்துருக்காங்க மியூசிக்ஸ் எல்லாமே. பார்க்கலாம் பார்ட் 2ல வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைட் அதிகமாக ஃபைட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த படம். ஃபைட் இருந்தால் என்ன கதை இருக்குல்ல, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நார்மல் மூவியா சார்? எனக்கு இன்னும் நிறைய படம் பார்ப்பேன், இது வந்து நார்மலாக தான் தெரியுது அந்த அளவுக்கு. பிகாஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டே, இவங்க ஓகே வில்லனா இருப்பாங்க, இவங்க வந்து வில்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து கொஞ்சம் கேமியோ ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறதுல படம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது. அதனால ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பெட்டராக தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே வருது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரன்னிங் டைம் வந்து ஸ்பீடாக ரன் ஆகுது படம். அதனால சீன்லாம் வேற லெவல், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். படம் இல்லை ஃபேமிலி படம் தான். ஏன்னா இதில் எந்த தப்பான சீன் எல்லாம் லவ் சென்டிமெண்ட் கூட ஃபேமிலி தான் காட்டியிருப்பாங்க. பட் சின்ன ஸ்டார்டிங்கில் அந்த லவ் சீன் வரும், அது போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபுல்லாக ஃபைட் சீன் சூப்பராக பண்ணியிருக்காரு.